Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. ரீநீட் 2026 எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நீட் ரிசல்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும், இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்ளிகேஷன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ தாங்க. அது நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரீநீட் ஜூன் 21 நடந்தது. யூஸ்வலாக எக்ஸாமினேஷன் நடந்து 30 days to 40 days வரைக்கும் நமக்கு டைம் எடுத்து வாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன நிறைய OMR ஸ்கேன் பண்ணணும், நிறைய அப்லோட் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. பட் ரீநீட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம 40 days டைம் டிலே ஆனதுனால நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஜூலை 15லேருந்து 20க்குள்ளே வரலாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அது ஒரு 1 month முன்னாடியே வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது ஜூலை 15 to ஜூலை 20க்குள்ளே ரிசல்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு உத்தேசமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியும். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வெல் இன் அட்வான்ஸாக நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். பட் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய வந்த ஒரு கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐஸ் ஐடி நம்பரே தவறாக போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான என்ன வழிமுறைகள்? அப்போ இந்த இஎம்ஐஐசி நம்பர் தப்பாக போட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க, வேறு அடுத்து என்ன ஆப்ஷன் பண்ணுறதுக்கான தெளிவான ஒரு வழிமுறைகளை சொன்னோம். ஏன்னா அவங்களுடைய மார்க் வந்து 570 3 times ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டே 1ல் அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்போ எமிஸ் நம்பரை தப்பாக கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பயம் ஆயிடுச்சு. அப்போ நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு என்ன வழிமுறைகள் சொன்னால் இப்போ நீட்டாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிருக்கோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685 பேசிக் பேக்கேஜ் இருக்குது, அட்வான்ஸ் பேக்கேஜ் இருக்குது, எலைட் பேக்கேஜ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாட்டி பரவாயில்ல, பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுனால அதில் தவறு பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு முன்னாடி சி போடுறேன்னு சொன்னால சி மட்டும் போட்டுட்டு ரெஜிஸ்டர் நம்பரே போடலை. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எமிஸ் நம்பரே வாங்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட் அப்ரோச் பண்ணாங்க. அப்போ ஸ்கூல் அப்ரோச் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அப்ரோச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எமிஸ் நம்பர் வாங்கி இப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது இப்போ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா எம்இஸ் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய இந்த வருஷம் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போனால் UIMIS யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எம்இஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கொடுக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடென்டிட்டி நம்பருங்க. அப்போ இது வந்து அதர் ஸ்டேட்டில் சிபிஎஸ்சி படிச்சிருந்தா இப்போ அப்ளிகேஷன் போடுறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போது டிஎன் மெடிக்கல்ஸில் அப்ரோச் பண்ணாங்க. அப்படி அப்ரோச் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். பட் அதுக்கான ஆன்சரை விரைவில் நாங்கள் என்ன அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுல அது மட்டும் கிடையாதுங்க. நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடும்போது நேற்றுக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணோம். ரொம்ப தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. லாஸ்ட் இயர் அவங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. நெட் சென்டரில் போகும்போது தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணாதனால அவங்க வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் போக முடியாமல் போயிடுச்சுங்க. இதே மாதிரி லாஸ்ட் இயர் இன்னொரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் பண்ணும்போது அவங்க நெட் சென்டரில் பண்ணாதனால தமிழ்நாட்டில் நம்ம பண்ணி கொடுத்து சரியாக பண்ண முடியலை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. தென் பாண்டிச்சேரியில் அப்ளிகேஷன் போட்டு லாஸ்ட் டே அன்னைக்கு ரீச் பண்ணாங்க. அப்போ அந்த பாண்டிச்சேரி ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணி இப்போ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. அப்போ இந்த நெட் சென்டரில் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் தரவாக செக் பண்ணுங்கள். நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு 2 to 3 hours எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொறுமையாக நாங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுற தவறே வந்து அவசரமாக நெட் சென்டர் போகிறது. அப்புறம் அங்கே நெட் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். அது நம்மளுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னா 10th சர்டிஃபிகேட். ஃபைல் நேமே 1 கொடுப்போம். ஃபைல் நேம் 1 10th சர்டிஃபிகேட், 2 11th சர்டிஃபிகேட், இல்லைனா விட்டுருங்க 3 12th. இந்த மாதிரி ஆர்டராக சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைல் நேம் சேவ் பண்ணி என்னென்ன சைஸில் வேணும், ஃபோட்டோ என்ன சைஸில் வேணும், ஃபிங்கர் பிரிண்ட் என்ன சைஸில் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை நெட் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இங்கே வரணுங்கிறது கூட கிடையாது. பட் நீங்கள் ஆன்லைனில் கூட நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு மெத்தடும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்கள் கைடன்ஸ் தேவை இல்லைனாலும் கூட நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை தவறு இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன தவறு, அது பிடிஎஃப் வந்து 2 பேஜ் நான் ஸ்கேன் பண்ணல சார், டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். ரீசெண்டாக ஒரு கேண்டிடேட் வந்தாங்க, டிசிக்கு பதிலாக மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக நான் வந்து வேறு சர்டிஃபிகேட் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அவசரப்பட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவசரமான ஒரு சூழ்நிலை கிடையாதுங்க. இந்த வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் முன்கூட்டியே நமக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னுமே நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1 week டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக அவ்வளோ நேரம் நம்ம போக வேண்டாங்க, பொறுமையாக பண்ணுங்கள். அது இதுக்கு ஒரு தனி நாள், ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நெட் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
தயவு செய்து மொபைலில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணாதீங்க, டேப்பில் பண்ணாதீங்க. லாஸ்ட் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 12th டாக்குமெண்ட்டை பிளாங்க் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்க அந்த அப்டேட்ஸை பார்க்கல. அப்டேட்ஸை பார்க்காதனால அவங்க 496 மார்க் எடுத்திருந்தும் கூட அவங்க கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட்டில் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பட் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாங்க. பொறுமையாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. என்ஆர்ஐ கோட்டாவா, அதுக்கு டிக் பண்ணணும். என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும்? ஸோ இந்த என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 5 டாக்குமெண்ட் இருக்குது. அந்த 5 டாக்குமெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த என்ஆர்ஐ டாக்குமெண்ட் என்னென்ன ஃபார்மேட் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் அதுக்கான வழிமுறைகள் சரியாக இந்த ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கைடன்ஸ் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். பட் கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களோட விருப்பம். நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், கைடன்ஸ் எடுத்துக்கலாம். பட் இங்கே இல்லை, வேறு இடத்துல நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் பொறுமையாக பண்ண சொல்லுங்கள். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது நான் தான் ஆன்சரபிள். அது இது ரிலேட்டடாக உங்களுக்கு நம்ம கைடன்ஸ் வந்தீங்கன்னா வேற யாரோ டீம் மெம்பர்லாம் பேச மாட்டாங்க. நான் தான் உங்களுக்கு பேசி டவுட் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். மார்னிங் 6 to 8:30 உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். செப்பரேட் நம்பர் கொடுப்போம். ஈவினிங் 5:30 to 10:30 வரைக்கும் கொடுப்போம். ஸோ அப்போ லைவ் செஷன் போடுறோம், ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி என்ன மாதிரி கட் ஆஃப்க்கு நமக்கு ரேங்க்குக்கு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா நிறைய நீங்கள் திங்க் பண்ணணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம சாய்ஸ் போட முடியாது. அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலுமே உங்களுக்கு அது அஃபோர்டபுள் காலேஜா, அது நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கா. அப்போ கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பரான ஆர்டர் பண்ணணும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தால் நீங்கள் பேஷண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹிடன் ஃபீஸ் வாங்குறாங்களா, நம்ம எதிர்பார்க்குற ஃபீஸோட அதிகமாக இருக்கா, அப்போ நம்ம ஒரு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது அந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். ஒரு சில காலேஜஸ் 12 லட்சம் 13 லட்சம் கூட வாங்குறாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம காலேஜை செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் ஃபீஸ் கட்டுறது 1 வருஷம் கிடையாதுங்க, 5 வருஷம் கஷ்டப்படுவோம். ஏன்னா நான் என்னுடைய டாக்டரை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் படிக்க வச்சிருக்கேன். நம்ம ஆசை இருக்கும். பட் 3 வருஷம் ஃபீஸ் கட்டுறது ஈஸியாக இருந்தது. 4வது வருஷம் 5வது வருஷமெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபீஸ் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இது மாதிரி தான் நீங்கள் பேரண்ட்ஸ் இருக்கீங்க. அப்போ ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது நிறைய ஃபேக்டரை பார்க்கணும். எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் த ஃபேமிலி. 5 வருஷம் ஃபீஸ் கட்டணுமே, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? எஜுகேஷன் லோன் போடலாமா, எஜுகேஷன் லோன் நம்ம டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் லோன் கிடைக்குமா, இல்லை டாக்குமெண்ட்டை வச்சு தான் லோன் வாங்க முடியுமா, அப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சார் அந்த மாதிரி சந்தேகங்களுக்கு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ தவறு இல்லாமல் அப்ளிகேஷன் போடுங்க. நீட் ரிசல்ட் வரும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் டாக்குமெண்ட்டை கரெக்டாக ஸ்கேன் பண்ணுங்க. போத் சைட்ஸ் எது ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி பை பர்த்னு இருக்கும், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் இருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கரெக்டாக நேட்டிவிட்டி பை பர்த் பிறப்பால் தமிழுக்கு சேர்ந்து சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குங்க. நீங்கள் கரெக்டான முறையில் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணீங்கன்னா, கரெக்டான டேட்டாஸை ஃபில் பண்ணீங்கன்னா, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இப்போ கம்யூனிட்டி நம்பர் ரொம்ப முக்கியம், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம், பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம், உங்களுடைய நீட் ரோல் நம்பர் முக்கியம், நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் முக்கியம். முக்கியமான டாக்குமெண்ட்டை நீங்கள் தவறு பண்ணிட்டா பிரச்சனை இருக்குங்க. ஆனால் சின்ன சின்ன தவறு பண்ணிட்டீங்க, ஸ்கூல் பேரில் தவறு பண்ணிட்டீங்க, அட்ரஸில் தவறு பண்ணிட்டீங்க, மார்க்கில், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வராது. பட் நீட் ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர், 12th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க்கு, 12th ரோல் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி மிக முக்கியமான டாக்குமெண்ட்டில் நீங்கள் தவறு பண்ணக்கூடாது. நீங்கள் தவறு பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். இன்னும் சொல்ல போனாலுமே தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்குங்க. மோஸ்ட்லி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. பேரண்ட்ஸுக்கு மிக முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போக நினைக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா போக நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நெட் பேங்கிங் வேணுங்க. நெட் பேங்கிங் அப்படிங்கிறது மொபைல் பேங்கிங் கிடையாது. உங்களுக்கு யூசர் ஐடி கொடுப்பாங்க, லாகின் ஐடி கொடுப்பாங்க, பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அது மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க்கில் போய் பண்ண முடியாது, ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது, மொபைல் பேங்கிங்கில் பண்ண முடியாது. அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸில் போகிற மாதிரி இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தாலும், என்ஆர்ஐ கோட்டாவில் போகிற லிமிட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ண வைக்கணும். 6 lakhs வரைக்கும் பண்ணி வைக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20 lakhs வரைக்கும் லிமிட் பண்ணுங்க. என்ஆர்ஐ கோட்டாக்கு 30 lakhs வரைக்கும் லிமிட் பண்ணுங்க. பேங்க்ல கேளுங்க. நெட் பேங்கிங் அப்படிங்கிறது லாஸ்ட் மூமெண்ட்ல லிமிட் ரைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்ல நெட் பேங்கிங் இருக்கணும். நெட் பேங்கிங்ல லிமிட் இருக்கணும். அதே நேரத்தில் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், லாகின் பாஸ்வேர்ட் எல்லாமே தரவா தெரிஞ்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பழகிக்குங்க. ஏன்னா லிங்க் வரும், லிங்க்கில் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பேங்க்கில் போய் பே பண்ண முடியாது, அது ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது, மொபைல் பேங்கிங்கில் பண்ண முடியாது. அப்படிங்கிறல இந்த ஒர்க்கை மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.